Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா 45 days study plan பார்த்துட்டு இருக்கோம். So இந்த classes எல்லாமே ரொம்ப important, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட்டா படிங்க. So கண்டிப்பா நமக்கு SSC exams இன்னும் 50 days, nearly 50 days தான் இருக்கு. நீங்க இப்பல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் கூட டெஃபினட்டா இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி exams வந்துட்டு clear பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப், டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயே இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸில் வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் idioms அண்ட் phrases நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியராக இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸில் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் PDF கோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499 இருக்கும். இது மூணுமே காம்போவில் இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. 999க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் PDF கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோடில் இதை அப்ளை பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட இதில் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோவில் கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Amit said to me, your parents are waiting for you. Actually reported speech அப்படினாலே என்ன? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் தான். ஓகேவா? ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றத நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம்? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றத நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு தேர்ட் பர்சன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதை அப்படியே நம்ம வந்து இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லும்போது, ஒரு பர்சன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அதை அப்படியே இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லும்போது, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே சொல்லும்போது அதுதான் வந்துட்டு என்ன? டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்பீச் என்னன்னா, அவங்க சொன்னது அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு மாடிஃபை பண்ணி பேசுறதுக்கு நேம் தான் வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கொட்டேஷன் அவங்க சொன்னதை நம்ம அப்படியே தானே சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம கொட்டேஷனில்
அப்ளை பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எந்த கொட்டேஷன்ஸும் இருக்காது. அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட் கொடுத்து இன்டைரக்ட் கேட்கலாம், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்து டைரக்ட் கேட்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் டைரக்டா இன்டைரக்ட் ஸ்பீச்சா டைரக்ட் ஸ்பீச்சா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிச்சுனா தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணணுமா, ஆர் அதர்வைஸ் இன்டைரக்ட் கொடுத்துருக்காங்களா இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்ற அசம்ஷனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அமித் செட் டு மீ இங்கே எப்படி இருக்கு பாருங்க. அமித் வந்து என்கிட்ட சொன்னா என்னன்னா, யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ இது வந்து எப்படி இருக்கு, அந்த கொட்டேஷன்ஸ் அப்படின்றது கொட்டேஷனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன, டைரக்ட் ஸ்பீச். அவன் என்ன சொன்னான்னா, என்கிட்ட சொன்னான், என்னுடைய பேரண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே நம்ம இங்கே சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன, டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆக்சுவலி இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கான பேசிக்ஸ் என்னன்னா, இந்த வேர்டை இப்படி சேஞ்ச் பண்ணணும், இப்படி ப்ரெசண்ட்ல இருந்தால் பாஸ்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே, நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே. ஸோ டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட கன்வர்ஷனே என்ன, ப்ரெசண்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட். அதுவும் ப்ரெசண்ட்ல சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். அதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி அவங்க என்ன இருக்குதோ அதுக்கு பாஸ்ட் ஆக்ஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். அண்ட் ஆல்சோ இந்த வேர்டு வந்துச்சுன்னா இதுக்கு இது அப்படின்ற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி அதனோட ஒரு பேசிக் ஃபார்முலா மாதிரி, இது வந்தால் இது வரணும், இது வந்தால் இதை அப்ளை பண்ணணும், இந்த வேர்டுக்கு இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமித் செட் டு மீ, செட் அப்படின்றது டோல்டுன்னு கன்வெர்ட் ஆகும், டோல்டுன்னு இருந்துச்சுன்னா செட்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்னொன்று இது என்னன்னா, இந்த டூ இருக்கு இல்லையா, இந்த டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் செட் டோல்டு. ஓகேவா? இந்த டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் செட்டுக்கு மட்டும் தான் வரும், டோல்டுக்கு வராது. ஓகேவா? ஸோ செட் ஃபேமிலி என்னென்ன, சே, செட், said, saying, says. ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த டூ அப்ளை ஆகும். he said to me, she says to me, I say to him, I said to her, I'm saying to them. இந்த மாதிரி இந்த said பக்கத்துல தான் இந்த டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் வரும். ஓகேவா? இந்த told இருக்கு இல்லையா, இந்த told ஃபேமிலி என்னென்ன, tell, told, telling, tells. ஸோ இந்த ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு பக்கத்தில் டூ வராது. டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் சே ஃபேமிலிக்கு மட்டும்தான் வரும், டெல் ஃபேமிலிக்கு வராது. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, டோல்டு டு, டெல் இருங்க வரேன், டெல், டோல்டு, டெல்லிங், டெல்ஸ், இது எல்லாமே என்ன இருக்குது, டீ இருக்கா. ஸோ இந்த டீ பக்கத்தில் இன்னொரு டீ வராது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு டீ இருக்கும்போது இன்னொரு டீ வராது. அதுவே இங்கே எஸ் தானே இருக்குது, ஸோ எஸ் வரும்போது டீ வரும். ஆனால் இங்கே ஆல்ரெடி டீ இருக்கிறதுனால இன்னொரு டீ வராது. ஜஸ்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்லேயோ எதுலையாவது கூட கொஷின்ஸ் இது மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டூ அப்படின்றது செட் பக்கத்தில் சே ஃபேமிலிக்கு தான் வரும், டெல் ஃபேமிலிக்கு வராது. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமித் செட் டு மீ, அமித் செட் டு மீ, இந்த செட் அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டோல்டு அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஆஸ்க்லாம் வராது. ஆஸ்க்ட் அப்படின்னும் போது அது அங்கே டைரெக்டாகவே அது வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, செட் டூ தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன தான் வரும்,
told தான் வரும். அமித் வந்து என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னா அமித் told me. அமித் told me. And also நம்ம வந்து இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குதா, ஸோ இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ரெண்டையும் ஒரே சென்டென்ஸா கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அமித் செட் டு மீ தட், இப்படிதான் வரணும். அமித் செட் டு மீ அப்படின்றது இங்க இருக்கா, செட் டுன்றது டோல்ட்னு வந்துடும். ஸோ அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட், அமித் டோல்ட் மீ தட். ஸோ ஏ வராது. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் இது எல்லாமே கரெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ யுவர் அப்படின்றது என்ன, இது வந்து டைரக்டா சொல்றான். உன்னுடைய பேரண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பர்சன் வந்து என்கிட்ட உன்னுடைய பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்ப நான் அதை சொல்லும் போது எப்படி சொல்வேன், என்னோட பேரண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ தட் அப்படின்ற கனெக்டிவிட்டி வரைக்கும் வந்துருச்சா. ஸோ இப்போ யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது என்னுடைய பேரண்ட்ஸ். இது வந்து என்ன, யுவர் அப்படின்றது அவன் சொன்னதை அப்படியே சொல்லும்போது யுவர். ஆக்சுவலி அங்க என்ன, என்னோட பேரண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த யுவர் அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா மை பேரண்ட்ஸ், ஹிஸ் பேரண்ட்ஸ் கிடையாது, யுவர் பேரண்ட்ஸ் அப்படியேவும் வராது. இது வந்து நம்ம இது நீங்க வந்து டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு ஜஸ்ட் கொட்டேஷனை மட்டும் ரிமூவ் பண்ணா பத்தாது, அந்த சென்டென்ஸையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ, இது அப்படியே தான் இருக்கு, கொட்டேஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டெஃபினெட்லி ராங், டி வராது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது மை பேரண்ட்ஸ் கன்வெர்ட் ஆகிடும். இங்கே பாருங்க ஆர் வெயிட்டிங், ஆர் வெயிட்டிங் அப்படின்றது என்ன கைஸ், திஸ் இஸ் வாட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றது எப்படி வரும், பாஸ்ட் கண்டினியூஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி வரும், யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது என்ன, பேரண்ட்ஸ் இஸ் அ ப்ளூரல் நவுன், ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்க்கு என்ன வரும், பாஸ்ட் ஃபார்மில் வேர், ஆர் அப்படின்றது வேர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ யுவர் பேரண்ட்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்றது மீன் கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷனும் வராது, பி ஆப்ஷனும் வராது, டி ஆப்ஷனும் வராது, சி தான் வரும். ஸோ அமித் டோல்ட் மீ தட் மை பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்றது வேர் வெயிட்டிங்னு வந்துடும், யூ அப்படின்றது மீன்னு வந்துடும், வேர் வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகேவா, ஸோ அமித் செட் டு மீ யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ இப்படின்ற டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அமித் டோல்ட் மீ தட் மை பேரண்ட்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மதுரி டோல்ட் மீ, இங்க பார்த்தீங்களா டெல் ஃபேமிலி பக்கத்தில் டூ வரல, ஸோ இதுக்கு பக்கத்தில் டைரக்டாகவே இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்ம் வந்துடும், இதுக்கு இன் பிட்வீனில் எந்த ப்ரெப்போசிஷனும் வராது. ஓகேவா, ஸோ மதுரி டோல்ட் மீ தட் ஐ குட் ஸ்டே இன் ஹர் ஃப்ளாட் வென் எவர் ஐ வாஸ் இன் கொல்கட்டா. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து எப்படி இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, கொட்டேஷனுக்குள்ள வந்திருக்குதா, இல்லை இல்லையா, கொட்டேஷனுக்குள்ள வரல. ஸோ அப்போ இந்த ஸ்பீச் என்னன்னா இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச், ஒருத்தவங்க சொன்னதா இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், டைரக்ட் ஸ்பீச்சு கன்வெர்ட் பண்ணணும். டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்றதா இருந்தால் என்ன பண்ணணும், கொட்டேஷனுக்குள்ள வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த மதுரி டோல்டு மீ அப்படின்றது எப்படி வரும்னா செட் டு மீ. டோல்டு அப்படின்னா செட் டு அப்படின்னும், டோல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா செட் டு அப்படின்னும், செட் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா டோல்டு அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி இருந்தால் இப்படி கன்வெர்ட் ஆகும், இப்படி இருந்தால் இப்படி கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ மதுரி செட் டு மீ, மதுரி செட் டு மீ தட். இங்கே வந்து நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ணியிருந்தோம், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக தட் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே தட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொட்டேஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகேவா, ஓகே. இது வந்து ஒருத்தவங்க சொன்னதை நான் அப்படியே அதாவது என்ன சொன்னதா அவங்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த என்ன அப்படின்றது, இந்த ஐ அப்படின்றது நான் சொல்றேன். ஓகேவா, அவங்க என்ன சொல்லும் போது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஐ அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும், யூ அப்படின்னு கன்வெர்ட் ஆகும்.
இந்த ஐ அப்படின்றது யூன்னு தான் கன்வெர்ட் ஆகும், ஐ அகன் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கேன் அப்படின்றது பாருங்க, கேன் வந்து பாஸ்ட் ஃபார்ம். ப்ரெசென்ட்ல எப்படி வரும்? கேன் குட் வந்து கேனா வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அந்த குட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம், இதோட ப்ரெசென்ட் ஃபார்ம் என்னன்னா கேன். ஓகேவா? ஸோ யூ ஐ அப்படின்றது யூன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கேன் குட் அப்படின்றது கேன் கன்வெர்ட் ஆகிடும். ஸ்டே இன் ஹர், ஹர் ஃப்ளாட் அப்படின்றது அவங்க என்ன தானே சொல்கிறாங்க. ஸோ ஹர் அப்படின்றது மைன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வென் எவர், அதாவது கைஸ் இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அதை நீங்களா உங்களை சொல்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஒரு தேர்ட் பர்சனை மீன் பண்ணுறாங்களா நம்மளை மீன் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ வென் எவர் ஐ அப்படின்றது அகன் யூ, இங்கே என்ன இருக்கோ அதே தான். ஓகேவா? வாஸ் அப்படின்றது என்ன? இது பாஸ்ட் ஃபார்ம், நம்ம இது வந்து எப்படி பண்ணுறோம்? ப்ரெசென்ட்டுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறோம். வாஸ் அப்படின்றது என்ன? இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ப்ரெசென்ட்ல யூ ஆர் இன் கொல்கத்தா. ஓகேவா? ஸோ பியில் என்ன தப்புனா குட் அப்படின்றது குட் அப்படின்னே வந்திருக்கு. இது நம்ம கன்வர்ஷன் தானே பண்ணணும். ஸோ இது ராங். ஓகேவா? வாஸ் பாருங்க, வாஸ் அப்படியே வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ இதில் வந்து ஐ இல்லை யூ. ஓகேவா? இதுலேயும் ஐ இல்லை யூ. ஸோ அதனால இது ராங். ஸோ Madhuri said to me, you can stay in my flat whenever you are in Kolkata. ஓகேவா? ஸோ இந்த சின்ன சின்ன கன்வர்ஷன்லாம் நீங்கள் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா தான் அது வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, he regretted the mistake he had made in his calculations. அவன் calculations பண்ணின தப்பால அவன் வந்து வருத்தப்படுறான். ஓகேவா? ரெக்ரீட்னா வருத்தப்படுறது. ஓகேவா? ஸோ he regretted அப்படின்றதுனா அவன் சொன்னதா சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு? இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும்? டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ he regretted அப்படின்றது he said அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா past perfect. ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது நம்ம எப்படி எதுல இருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருந்து தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு கன்வர்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்றத நம்ம வந்து எதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. he said I am sorry. சிம்பிள் பாஸ்ட்ல இருந்து தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டோட கன்வர்ஷன் எதுனா சிம்பிள் பாஸ்ட். இது வந்து என்ன? ஐ ஆம் சாரி அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் அப்படின்னு இது வந்து இங்க வராது. இங்க ப்ரெசன்ட்ல இருக்கு, இங்க பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் என்டையர்லி ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் he said I regretted the mistake. இது வந்து I regretted the mistake that I made in my calculation. Next, he said I regret the mistake I made in my calculations. Next, he said he regrets. He varadu, he is wrong. ஓகேவா? he இல்ல டைரக்டாவே பேசுறாங்க, ஐ தான் வரும். ஓகேவா? ஸோ இங்க ரெக்ரீட் அப்படின்றது regretted, regretting, regrets. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எப்படி வரும் அப்படின்னா he said சிம்பிள் பாஸ்ட்ல இருந்து தானே. ஸோ பாஸ்ட்ல இருந்து அப்படின்னும் போது I regretted the mistake I made in my calculations. ஸோ இதுவும் பாஸ்ட் ஃபார்ம், இதுவும் பாஸ்ட் ஃபார்ம். இந்த regret அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ இது இங்கே அப்ளை ஆகாது. இங்கே had made அப்படின்றது கம்ப்ளீட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதனால இது வந்து எப்படி வரணும்? சிம்பிள் பாஸ்ட்ல இருந்து தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ he said I regretted the mistake I made in my calculations. ஓகேவா? ஸோ B is the right option. Next, he said, is anyone there in the house? She said, is there anyone there in the house? அவ சொல்றா யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றா. ஓகேவா? ஸோ இப்போ he said அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆகும்? said அப்படின்றது டைரக்டாவே toldன்னு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? said to எது இருந்தாலும் told தான். ஓகேவா? should asked இல்லை, என்கொயரி எல்லாம் இங்க பண்ணல. ஓகேவா? என்கொயரியா வராது, askடும் இல்லை. ஸோ she said அப்படின்றது told. she told is anyone. இது வந்து கொட்டேஷனுக்குள்ள இருக்கா? இது நம்ம சென்டென்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது she told there is anyone அப்படின்றது someone அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுது. there is someone in the house. she told there is someone in the house. she said is anyone there in the house. guys, இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்றோம்?
போயிட்டு நின்று இது மாதிரி யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். நம்ம வந்து என்ன பண்றோம், கேட்குறோம். ஸோ இங்க கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, ஆஸ்க். ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்ட். நம்ம இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்றது எப்படின்னா, இது வந்து நம்ம கேட்குறோம். அதாவது அந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன மாதிரி சென்டென்ஸ் இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்கணும். ஒரு எக்ஸ்கிளமேட்டரியா, இன்ட்ராகேட்டரி. இங்க பாருங்க, இன்ட்ராகேஷன், கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் வாட் இன்ட்ராகேஷன் சென்டென்ஸ். ஸோ இன்ட்ராகேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்போம். இப்போ கேட்கறது அப்படின்றது என்ன, ஒரு ஆஸ்க்டு. ஓகேவா? ஸோ ஷி asked if anyone. இது வந்து எப்படி இருக்கு, is anyone. இது வந்து present form. இது நம்ம என்ன பண்ணணும், past formல கன்வெர்ட் பண்ணணும். So she asked if anyone was there in the house. She asked if anyone was there in the house. Okay va? So she said, is anyone there in the house அப்படின்றது simple presentல இருக்குது. And also இது எப்படி இருக்கு, interrogation, question markல இருக்கு. And also அது என்ன, நம்ம வந்து question கேட்கிறோம். So she asked if anyone was there in the house. So D is the right option. Okay va? Next one பாருங்க, she exclaimed. நம்ம எப்போ கைஸ் யூஸ் பண்ணுவோம், ஏதோ ஒன்று ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு, கார்ஜியஸா இருக்கு அப்படின்னும் போது வாவ் எப்படி இருக்குல்ல அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன், அது வந்து என்ன பண்றோம், ரொம்ப வியந்து பார்க்குறோம், ரொம்ப எக்ஸ்கிளைம் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும், இந்த எக்ஸ்கிளைம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கு, இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ she exclaimed that I looked very beautiful in that dress. So இது எப்படி இருக்கு, simple pastல இருக்கு. ஸோ இது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், presentல கன்வெர்ட் பண்ணணும். இந்த that அப்படின்றது எப்படி கன்வெர்ட் ஆயிடும், thisன்னு கன்வெர்ட் ஆயிடும். I looked அப்படின்றது I look அப்படின்னு வந்துடும். நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு அவ வந்து எக்ஸ்கிளைம் பண்ணா. ஓகேவா? ஸோ she exclaimed அப்படின்றது she said அப்படின்னே வந்துடும். ஓகேவா? she said how beautiful. நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு அவ என்கிட்ட சொல்றா. ஓகேவா? நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்றத அவ என்கிட்ட சொல்றா. you look.